நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. ஓம் சுதர்சனாய வித்மகே மாஜ்வாலாயத்தியமகே தன்ன சக்கர பிரச்சோத்யாத். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுளருள் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் 10/6/2024 முதல் 16/6/2024 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள் மேஷ ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? சுமாராக இருக்குமா, சூப்பராக இருக்குமா? சூப்பராகவே இருக்கும். ஏன்னா ராசிநாதன் ராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க. அவர் இன்னும் 12 மாதம் அங்கேயே இருக்கிறார், 1.5 மாதம் இருப்பார். அதனால் செவ்வாய் பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு ராசியில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கிய இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இவங்க அத்துணை பேருக்கும் இந்த வாரம் அமக்கலமாக இருக்க போது நினச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். உங்களை பொறுத்தவரையிலையும் 2ஆம் இடத்துல சுக்கிரனும் இருக்கார், குருவும் இருக்கார். பொருளாதாரத்தில் அளவு கடந்த ஒரு சுபீட்சத்தை பார்க்க போகிறீங்க. நல்ல பண வருவாய், பொருள் வருவாய் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக இருக்கும். வாக்கினை கொண்டு செயல்படக்கூடிய இந்த மேஷராசி அன்பர்கள் அற்புதமாக ஜொலிக்கக்கூடிய, ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உதாரணமாக வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஜோதிட அறிஞர்கள், இவங்க எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா இந்த வாரம் அமக்கலமான ஒரு பலன், பேரு, புகழ், அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். எல்லாத்தை விட குடும்பத்தில் அமைதி, கணவன் மனைவி மற்ற குடும்ப உறுப்பினர்கள், வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள் எல்லோருமே பார்த்திங்கன்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்கக்கூடிய, குடும்பத்தில் ஒரு நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் 3ஆம் இடத்து அதிபதி 3இல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். கம்யூனிகேஷன் பாவம், BPO, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டப்போகிறது. குறிப்பாக பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, சினிமா வட்டாரங்கள், தொலைக்காட்சியில் பணிபுரியும் அன்பர்கள் இவங்க எல்லோருக்குமே சிறப்பான காலம். சூரியன் புதன் சேர்க்கை. சூரியன் ஆக்சுவலாக 5 நாள் ரிஷபத்தில் இருக்கார், அதுக்கப்புறம் மிதுனத்துக்கு வந்துடுறார் வார இறுதியில். புதாதித்ய யோகம் வார இறுதியில் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்க எல்லோருக்குமே ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. உங்களை பொறுத்தவரையிலையும் 5ஆம் இடத்தை சனி பார்க்குறார். பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். பிள்ளைகள் படிக்கிற இடத்துலையோ இல்லை அவங்க வேலை பார்க்குற இடத்துலையோ இடர்பாடுகள் வரலாம். மற்றபடி சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்கள் இந்த வாரம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. சரியான லாபம் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா 5ஆம் இடத்தை சனி பார்க்குறதால சந்தோஷம் என்பது உங்களுக்கு துளி கூட இருக்காது.
ஆனாலும் மற்ற ஆஸ்பெக்ட் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். பூர்வீக சொத்து எந்த காரணத்தை கொண்டு இந்த காலகட்டத்தில் பிரிச்சுக்கணும்னு நினைக்காதீங்க. மற்றபடி 6ஆம் இடத்தை குரு பார்ப்பது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும், சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள், வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லவிருக்கும் இந்த மேஷராசி அன்பர்கள் இந்த தருணத்தில் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். கண்டிப்பாக வெளிநாடு போகணும்னு கண்டிப்பாக வேலைவாய்ப்பு கிடைக்கும், நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும், சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. நான் அதுக்கெல்லாம் போகலைங்க, ஒரு ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலாவுக்கு தான் போகிறேன் அப்படின்னா அதுவும் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு சூழல். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பணியாளர்கள் இல்லை உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் உட்பட எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. 6ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் இந்த மேஷராசியில் பிறந்த இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது வசப்படும். நல்ல சம்பாத்தியம், அதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க, எக்ஸாம் எழுதுகிறாங்க, நீட் எக்ஸாம், யூனிவர்சிட்டி எக்ஸாம், வாட் எவர் மேபி எது இருந்தாலும் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். 7க்குடைய சுக்கிரன் 2ஆம் இடம் 3ஆம் இடத்தில் இருப்பதால் நல்ல நிலை. 5 நாள் ஆட்சி பீடத்தில் இருக்கார். அதனால் கணவன் மனைவி ஒற்றுமை, நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் சிறந்து விளங்கும், கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள், வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்ல முடியும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும், வரா கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். பாருங்கள், உங்களுக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார். சூப்பருங்க. 10ஆம் இடத்தை குரு பார்க்க கொடுத்து வைக்கணும். அற்புதத்திலும் அற்புதம். தொழில் மேலும் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டம். சும்மா சாதாரணமாக சிம்பிளாக நீங்கள் செஞ்சாலும் அது பெரிய லெவலில் ரீச் ஆகுங்க. ஒரு நடைபாதை வியாபாரிகள், தெருவோர கடைகள், இந்த நடமாடும் வண்டிகளில் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு அற்புதமான ஒரு பலனை பார்க்க போகிறீர்கள். நல்ல சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள். அதாவது இரும்பு இல்லாத உபகரணம் இல்லை. அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கம்பெனிஸ் அதில் வேலை பார்க்குறவங்க, சின்ன லேத் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு, தொழிலாளிகள் மற்றும் முதலாளிகளுக்கும் சிறப்பான ஒரு வாரம். நல்ல சம்பாத்தியம், சந்தோஷம், எந்த ஒரு பின் பாயிண்ட் பிரச்சனை இல்லாமல் தெளிவான ஒரு சூழலில் வேலை பார்த்துட்டு சந்தோஷமாக வீடு திரும்பக்கூடிய ஒரு நிலை. தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய ஒரு அமைப்பு. லாபம் மிகுதி. சொந்த தொழில், உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு. மற்றபடி 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்கும் சிறப்பான காலகட்டம். 12ல் ராகு. துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். செவ்வாயை சனி பார்ப்பதால் முருகப்பெருமானை வணங்குங்கள். கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள். இந்த வாரம் அமக்கலமான ஒரு வாரம். ரிஷப ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் ராசியில் 5 நாள் ரிஷபத்தில் குரு பகவானோடு இணைந்து இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. கடைசி 2 நாள் 2ஆம் இடத்துக்கு சென்று விடுகிறார், அதுவும் சிறப்பு. 2க்குடைய புதனோடு இணைகிறார். அப்போ இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சுமாரான வாரமா இல்லை சூப்பரான ஒரு வாரமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. உத்திரம், அதாவது கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கிய இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த வாரம் அமக்கலமான ஒரு வாரம்.
நினைக்கிறத சாதிக்க முடியும். ராசிநாதன் என்னங்க 12 மாதமாக வந்து அங்கே உட்கார்றாரு. அவர் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் வந்து 12 மாதத்துக்கு வருஷத்தில் ஒரு 30 நாள் தான் இருப்பார். அப்போ அந்த இருக்கக்கூடிய நாட்களில் இந்த ராசி அன்பர்களுக்கு நல்லது செய்து தானே ஆக வேண்டும். அப்போ ராசிநாதன் நல்ல இடத்தில் இருப்பது, ராசியில் இருப்பது ஒரு பொற்காலம், ஒரு அற்புதமான ஒரு நேரம். அதுலேயும் குறிப்பாக கலைத்துறை, சினிமா துறை, தொலைக்காட்சி துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். தேடி வந்து வாய்ப்பு கிடைக்கும், வேலைவாய்ப்பு. அப்படி வேலைவாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ரெமுனரேஷனும் கிடைக்கும், ரெகக்னேஷனும் கிடைக்கும். நல்லா வேலை பண்ணியிருக்கீங்க, நல்ல படம் பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு பாராட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும். லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம். பணம் பல வகையில் வரும். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு வழக்கறிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், மற்றபடி ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், ஜோதிட அறிஞர்கள் இவங்க எல்லோருக்குமே சிறப்பான வாரம். அதாவது உங்களுக்கெல்லாம் வந்து வேலைவாய்ப்பு கிடைச்சி உங்கள் திறமையை நிரூபணம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும். இவ்வளோ நாளாக நீங்கள் எங்கப்பா இருந்தீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு இப்பொழுது மதிப்பு, மரியாதை சமூகத்தில் கூடும் என்று சொன்னால் மிகையாகாது. மற்றபடி உங்களுக்கு 4ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் இருக்காது. தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். அதே நேரத்தில் உங்களுக்கு வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று வச்சுருப்பீங்க. அந்த மெயின்டெனன்ஸ் செலவு பார்த்திங்கன்னா ரெட்டிப்பு ஆகிடும். அதாவது திடீர்னு பார்த்தா ஒயரு கொஞ்சம் தீஞ்சு போச்சு, ஒயர் மாற்றணும், இல்லை ப்ளம்பிங்கு குழா உடஞ்சி போச்சு, டோர் தாழ்பால் போயிடுச்சு, இப்படி பல கம்ப்ளைண்ட் வரும். எது ரொம்ப ரொம்ப எசென்ஷியலோ அதை மட்டும் பாருங்கள். எல்லாத்தையும் இழுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ரெட்டிப்பு செலவாகும். உங்களுக்கு பிபி சுகர் எகுரும். நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். இது மட்டும் இல்லை, அசையா சொத்துக்களுக்கும் செலவினங்கள். இப்போ கடை வச்சுருக்கீங்க, அதுக்கு ஷட்ரு போயிடுச்சு, ஷட்ரு மாற்றணும் அப்படின்ற ஒரு நிலை வரலாம். இல்லை உங்களுக்கு வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு வாகனங்கள் சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். பாதியில் நின்று போய் பழுதாகி ரிப்பேர் பண்ணுற செலவு ப்ளஸ் மன உளைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் அதிக சிரத்தையோடு இருந்து படிக்கணும். அது 4ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் சுகம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க, சுகவாசியாக இருக்க முடியாது. ஆனால் மற்ற நிலைகளில் உயர்வாக இருப்பதால் கவலை வேண்டாம். 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். சூப்பர். அதாவது சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதாவது சுகம் இல்லை என்பது வேறு, சந்தோஷம் என்பது வேறு. சந்தோஷமாக இருப்பீங்க. சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம். நல்ல இன்வால்மெண்ட்டாக இருந்து அதில் சாதிக்க முடியும். நீண்ட நாளாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு வித் ஹெல்ப் ஆஃப் மெடிசன் முயற்சி பண்ணுறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, பூர்வீக சொத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்று சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷ நிலைக்கு வரக்கூடிய ஒரு நிலை வந்தாச்சு. கணவன் மனைவி இடையே இது நாள் வரைக்கும் 7ஆம் இடத்தை சனி பார்த்துட்டு இருந்தார். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வந்தது, நண்பர்களிடையே கருத்து மோதல் வந்தது, கூட்டு தொழில் பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் இப்பொழுதும் சனி பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் குரு பார்வை கோடி நன்மை. அப்போது கணவன் மனைவி அந்த சண்டை சச்சரவு, ஈகோலாம் விலகி ஓரளவுக்கு சகஜ நிலைக்கு, சந்தோஷ நிலைக்கு மாறக்கூடிய ஒரு நிலை. உறவினர்கள் வந்து உதாசீனப்படுத்தினவர்கள் தேடி வந்து உறவாடுவார்கள். நண்பர்கள், ஓடி ஒளிந்த நண்பர்கள் தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லைங்க, எதிர் வீடு, பக்கத்து வீடு, அக்கம் பக்கம், வேலை பார்க்குற இடத்துல எல்லா தொழில் பண்ணுற இடத்துல எல்லா இடத்துலையும் பிரச்சனைகளாக இருந்தது. எல்லாம் முகத்தை உருன்னு வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா உங்களை வரவேற்பாங்க. என்னப்பா நமக்கு அதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு என்று சொல்லலாம். அது மட்டும் இல்லை, 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இப்போ வெளிநாடு போகணும், உயர்கல்விக்காக போகணும், உத்தியோகத்துக்காக போகணும், தாராளமாக போங்க, நல்லதே நடக்கும். அது மட்டும் இல்லை, இதுக்கெல்லாம் நான் போகலை, நான் வந்து
ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் தான் போகிறோம். அதுவும் போயிட்டு வாங்க, சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது மட்டும் இல்லை, பாக்கிய நிறைவுகள் எதையும் போராடி ஜெயிக்க தேவையில்லை, தானாக நடந்ததுங்க. நான் எந்த முயற்சியும் எடுக்கலைங்க, தானாக நடந்ததுங்க, ஏற்கனவே எடுத்த முயற்சி அது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு பாக்கிய ஸ்தானத்தை குரு பார்ப்பது என்பது மிக சிறப்பு, பாக்கியமாக அமையும் எல்லாமே. அடுத்தது தொழில் மட்டும் இல்லை, உத்தியோகமும் சரி தொழிலும் சரி ஒரு பாக்கியமான சூழல் ஏற்பட்டு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ரெட்டிப்பு வருமானம் வரும். நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ தொழிலில் போடுறீங்களோ, முதல் போடுறீங்களோ அந்த அளவுக்கு வருமானம் நிச்சயமாக ஈட்டுவீர்கள். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு தேவையான சலுகைகள், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். மேலதிகாரி சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும். ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்குவார்கள். வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் முயற்சி செஞ்சிங்கன்னா ஒரு ஜோதிடரை பார்த்து ஜோதிடரை அணுகி வேலைக்கு தான் போகணுமா இல்லை சொந்த தொழில் பண்ணணுமா கேட்டுக்கிட்டு வேலைக்கு போகணுன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அதில் சேர முடியும். தொழில் பண்ணணுன்னா தாராளமாக தொழில் ஆரம்பிக்கலாம். இப்போ ராகு பகவான் 11ல் இருக்கிறதால வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ட்ரேடிங் ஏஜென்சி பண்ணுறவங்க, கம்ப்யூட்டர், லேப்டாப், எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் இதெல்லாம் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு அற்புதமான காலகட்டம். மொத்தத்தில் 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் சகோதரர்களால் செலவினங்கள் ஏற்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை. மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வாரம் அமக்கலமான ஒரு வாரம், சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் மிதுனத்தில் சஞ்சாரம் செஞ்சு பலனை தந்து கொண்டிருக்கிறார். மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த மிதுன ராசிக்கு இந்த வார கிரகங்கள் சுமாரான பலனை தருமா இல்லை சூப்பரான பலன்களை வாரி வழங்குமா? நல்ல பலனையே தருங்க, சூப்பரான பலனையே எதிர்பார்க்கலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரகங்களுடைய சஞ்சார நிலை. குரு 12ல் இருந்த போதிலும் 11ல் செவ்வாய் இருக்கார், 10ல் ராகு இருக்கார், 9ல் சனி பகவான் இருக்கார். குரு பார்வை கோடி நன்மை. 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த வார கிரகங்கள் இந்த மிதுன ராசிக்கு அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாக. உங்களை பொறுத்தவரையிலே ராசிநாதன் ராசியில் இருக்கார். ராசிநாதன் இன்னும் 12 மாதமும் அங்கே உட்காந்துருக்க போகிறார். அவர் 1 மாதம்தான் இருப்பார். ஸோ ராசிநாதன் ராசியில் இருக்கிறது இதெல்லாம் மாத கிரகங்கள். இப்போது 1 மாதம் இப்போ இந்த வாரம் இருக்கிறாருன்னு சொன்னால் அப்போ அமக்கலமான பலனை தருவார் இல்லையா? அந்த ராசிக்கு நல்ல பலனை தந்தாக வேண்டும் இல்லையா? சொந்த வீட்டுக்கு நல்லது செய்யணும் இல்லையா? அப்போ கண்டிப்பாக இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்கள் பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், ஜோதிட அறிஞர்கள், இன்னும் பிற டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் போன்ற அன்பர்கள் அத்துணை புதனுடைய ஆதிக்கம் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் நல்லா சூப்பராக இருக்க போது சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், வார இறுதியில் சுக்கிரன் அங்கே வந்துடுறார், சூரியனும் அங்கே வந்துடுறார். அப்போ புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டம் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் இடத்தை சனி பார்க்குறார். இந்த 3ஆம் இடம் சனி பார்வையில் இருக்குது அப்படின்னா இந்த எடுக்கின்ற முயற்சிகள் கொஞ்சம் காலதாமதமாகும். அது மட்டும் இல்லை, இளைய சகோதர சகோதரிகளுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். அல்லது இளைய சகோதரர்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் அவங்களுக்கும், சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும்.
மற்றபடி குறுகிய தூர பயணத்தால் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் வரலாம், கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிக்கிங்க. மற்றபடி உங்களுக்கு எடுக்கின்ற காரியங்கள் கொஞ்சம் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் தடங்களாகி பிறகு தான் சக்ஸஸ் ஆகும். எச்சரிக்கையோடு செயல்படுங்கள். 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இது சூப்பருங்க. மாத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்த குரு பார்க்கறது என்பது கொடுத்து வைக்கணுங்க. இந்த 4ஆம் இடம் அற்புதமாக இருக்கிறது பாருங்கள். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம். அது மட்டும் இல்லை, உங்களை பொறுத்தவரை படிக்கிற பிள்ளைகள் என்ன கோர்ஸில் சேர்ந்து படிக்கணுமோ அதை சாதிக்க முடியும். ஒரு நீட் எக்ஸாம், ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எது எழுதுகிறாங்களோ அவங்களுக்கு அது ஒரு உன்னதமான ஒரு முத்தாய்ப்பான ஒரு பலனை தரப்போகிறது. அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும். ஒரு சிலர் வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரிகள் கிடைச்சி அதில் சம்பாத்தியம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. 4ஆம் இடம் சுகஸ்தானம், 6ஆம் இடம் ஆரோக்கிய ஸ்தானம். அப்போ சுகவாசியாகவும் ஆரோக்கியவாசியாகவும் இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருக்க போகிறார்கள். இந்த வாரம் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு கொண்டாட்டம் அப்படின்னே சொல்லலாம். 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் ஆட்சி பீடம் ஏறி இருப்பது சிறப்பு. ஆதலால் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால், பூர்வீகத்தின் புண்ணியத்தால் நீங்கள் எதையும் கடவுளுடைய அனுகிரகத்தால் சாதிக்கப் போகிறீர்கள். பிள்ளைகளுடைய வளர்ச்சி, தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் இடத்தை இது நாள் வரைக்கும் சனி பகவான் பார்த்துட்டு இருந்தார். எதிரிகளால் தொல்லை ஏற்பட்டது, கடன் பிரச்சனைகள் இருந்தது, தேக ஆரோக்கிய குறைவு இருந்து வந்தது. ஆனால் இப்பொழுதும் அதே சனி பகவான் பார்த்தாலும் கூட உங்களுக்கு குரு பார்க்க கோடி நன்மை. அப்போது எதிரிகள் இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, கடன் சுமை படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிக்கலாம். தேக ஆரோக்கியத்தில் ஒரு நிம்மதி இருக்கும். தேக ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். இனி குறையில்லை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 8ஆம் இடம். 8ஆம் இடம் என்பது தேக ஆரோக்கியத்திலையும் சிறப்பாக இருப்பீங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஆரோக்கிய குறைவு இது வரைக்கும் இருந்து வந்திருக்கலாம், இப்போ நல்லாயிருக்கும். அதாவது சுகமாகவும் இருப்பீங்க. சுகஸ்தானாதிபதி நல்லா இருக்குது, ஆரோக்கிய ஸ்தானமும் சிறப்பாக இருக்கிறதால மிதுன ராசி அன்பர்களுக்கு ஃபிசிக்கலி யூ வில் பி ஆல்ரைட் திஸ் வீக். இந்த 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தரக்கூடிய இடம். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைமாகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 8ஆம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு யோக பாக்கியங்கள். ஒன்று அவங்க ப்ரொமோஷன் கிடைக்கணும், அதில் ஒரு வருமானம் சந்தோஷம். இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரணும். மற்றபடி 9ஆம் இடம் புண்ணிய சனி, சிவகடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம். சிவனை எவ்வளோக்கு எவ்வளோ வழிபாடு பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் தந்தை வழி சொந்தங்கள், தந்தை பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல உங்களுக்கு நல்லது நடக்கும். பாக்கியமாக எல்லாம் அமையும். 10ல் ராகு இருக்கார். இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவார். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் நம்பி கடன் வாங்கி அரசு மூலியமாகவோ வங்கிகளின் மூலியமாகவோ தனியார் துறையின் மூலியமாகவோ கடனை வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் விரிவாக்கம் பண்ணுங்கள். நல்ல ரெட்டிப்பு லாபத்தை தரும். அதே நேரத்தில் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படும். இல்லை இதெல்லாம் இல்லைங்க. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம், சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, அதாவது எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ், கம்ப்யூட்டர், லேப்டாப் போன்ற ப்ரொடக்ஷன், சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அதை யூஸ் பண்ணக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு அமைப்பு. 11ஆம் இடம் சிறப்பாக இருப்பதால் செவ்வாய் பூமிகாரகன், அதனால் ஆதாயம் உண்டு. ஒரு சிலர் சொத்து பத்துக்கள் மூலம் ஆதாயம் நிச்சயமாக கிடைக்கும். செலவினங்கள் ஏற்பட்டாலும் பெண்களால் செலவினங்கள் ஏற்படும், தந்தை வழியில் செலவினங்கள் ஏற்படும், பிள்ளைகள் வழியில் கூட செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு வாரம். மொத்தத்தில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு முத்தாய்ப்பான வாரம். கடக ராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது.
இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? சுமாராக இருக்குமா, சூப்பராக இருக்குமா? சூப்பராக இருக்க போகுதுங்க. என்னங்க எங்களுக்கு அசமத்து சனி நடந்துக்கிட்டு இருக்கு, சூப்பராக இருக்க போகுதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். சனி பகவான் அவருடைய கடமையை அவர் செய்கிறார். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வா, சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனி பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்துக்குங்க. எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். ஆனால் இந்த குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இருந்து உங்களுக்கு இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள், பட்ட ரணங்கள், அவமானங்கள், இதுக்கெல்லாம் மருந்து தடவி உங்களுக்கு ஒரு கிரீடம், தலையில் ஒரு பெரிய கிரீடத்தை வச்சா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த குரு பகவான் நல்லது செய்ய போகிறார். பொருளாதாரத்தில் சுபிட்சத்தை பார்க்க போகிறீங்க. இது நாள் வரைக்கும் வராத காசு பணங்கள் வந்து உங்கள் கைப்பைக்கு வந்து சேரும், பீரோவில் வந்து தங்கும். இப்போ இரட்டிப்பு வருமானம் வரும். குரு 11இல் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. சுக்கிர பகவானும் இணைந்திருக்கிறார், சூரிய பகவானும் இணைந்திருக்கிறார். அப்போது இப்போ லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரமாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. பணம் பல வகையில் வந்து பையை நிறக்கு திக்குமு காட்டிடுவீங்க. இல்லைங்க, நமக்கு அதெல்லாம் நடக்குது அப்படின்னு நினைப்பீங்க. அந்த அளவுக்கு வருமானம் ரெட்டிப்பாகும் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. ஆனால் வருமானம் நல்லா இருக்கும், ஆனால் கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க. யாரை கேட்டால் காசு பணம் கடன் கேட்டால் கொடுக்காதீங்க. ஏன்னா ஒன்வே டிராஃபிக் மாதிரி கொடுத்தா வசூல் ஆகாது. எச்சரிக்கையோடு இருந்துங்க. அது மட்டும் இல்லை, குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறதால குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் வரும். கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. ஏன்னா வீட்டில் விட்டு கொடுத்தாது, வீட்டில் தோற்றா தாங்க வெளியில் ஜெயிக்க முடியும். அதாங்க அதில் உண்மையான ஒரு தத்துவம் வாழ்க்கையில். அதாவது கணவன் மனைவி இடையே நிறைய கருத்து பேதம் இருந்தாலும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா வாழ்க்கை என்றும் கெட்டு போவதில்லை. அது மட்டும் இல்லை, மற்ற குடும்ப உறுப்பினர்களும் அவங்க பங்குக்கு அவங்க மல்லு கட்டி நிற்பாங்க. அதனால் ரொம்ப எச்சரிக்கையோடு இருங்க. வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள் எல்லோருமே பார்த்திங்கன்னா சண்டைக்குனே நிற்பாங்க. நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எல்லா இடத்துலையும் கொஞ்சம் பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்து பேசணும். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இது சக்ஸஸ் ஆகிட்டா ஓகே, ஆனால் அது ஒரே ஒரு சொல்லால் பிரச்சனை வரக்கூடாது. பாருங்கள், அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை. மற்றபடி உங்களுக்கு 3ஆம் இடத்தில் கேது இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறார். அப்போது உங்களுக்கு 3ல் கேது இருக்க கொடுத்து வைக்கணும். அது மட்டுமில்லை, உங்களை பொறுத்தவரையிலையும் எடுக்கிற முயற்சிகள் சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றி பெறும். நீங்களே அசந்து போயிடுவீங்க. இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவுகள் கிடைக்கும். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க, சந்தோஷத்தை பார்க்க போகிறீங்க. ஒரு சிலருக்கு குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கும். ஒரு சிலர் நீண்ட தூர பிரயாணத்திற்கான அடித்தளம் போடுவீர்கள், அது சக்ஸஸ் ஆகும். மற்றபடி உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் நல்ல நிலையில் இருப்பதால் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம், தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், வண்டி வாகனங்களால் ஆதாயம் கிடைக்கும். அதை வச்சு சவாரி பண்ணி சம்பாத்தியம் பண்ணக்கூடியவர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம். இந்த 5ஆம் இடத்தை சனி பார்த்துக்கிட்டு இருந்தார். இது நாள் வரைக்கும் பூர்வீகத்தில் பிரச்சனை இருந்தது, பிள்ளைகளோட பிரச்சனைகள் இருந்தது, சந்தோஷமே உங்களுக்கு துளி கூட இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ அதே சனி பகவான் 5ஆம் இடத்தை பார்க்குறார், குருவும் பார்க்குறார். அப்போ குரு பார்க்க கோடி நன்மை. அப்போ உங்களுக்கு ஆப்போசிட்டுங்க. இது நாள் வரைக்கும் இருந்த பலன்கள் மாறி சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. உங்களுக்கு சந்தோஷம் குடிகொள்ளும் அப்படின்னு சொல்லலாம். பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். பிள்ளைகளுக்கு இருந்து வந்த இடர்பாடுகள் நீங்கும். ஒரு சிலர் குழந்தை பாக்கி நீண்ட நாளாக இல்லை, நாங்கள் மருத்துவத்தின் உதவியோடு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வாரம் நல்ல ரிசல்ட் வரக்கூடிய நிலை.
பூர்வீக சொத்து பிரிச்சிக்காதவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெகுலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு கடந்த வாரங்களில் தோல்வியை சந்தித்தீர்கள். இந்த வாரம் சக்ஸஸ் ஆகும், நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. இது பெரிய விசேஷங்க. கணவன் மனைவிக்கு உடைய ஊடால் இருந்த இந்த ஈகோலாம் விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்காக மனம் விட்டு பழகக்கூடிய பேசக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் விளங்குகிறது. நண்பர்கள் கூட தேடி உதவி புரிவாங்க. கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் அகன்று கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். மற்றபடி அஷ்டமத்து சனி அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குது. எச்சரிக்கையாக செயல்படுங்கள். 9ல் ராகு, தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரலாம். ஆனால் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். ரொம்ப அமக்கலமாக இருக்க போது 10ஆம் இடத்துல செவ்வாயே இருக்கிறார். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஆர்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், மற்றபடி ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இவங்க எல்லோருக்குமே ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் முதல் தர யோகாதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறார். இருந்தாலும் சனி பார்வையில் இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கங்க. வேலையில் கொஞ்சம் இடர்பாடுகள் இருக்கலாம். அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. 11ஆம் இடம் லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம். செலவினங்கள், பெண்களால் வருமானமும் வரும், பெண்களால் செலவினங்கள் ஏற்படும். தந்தையால் வருமானம், தந்தையால் செலவினங்கள், மற்றபடி தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் கூட செலவினங்கள் ஏற்படலாம். என்னதான் இருந்தாலும் அஷ்டமத்து சனி நடந்தாலும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நிச்சயமாக சந்தோஷகரமான அற்புதமான ஒரு வாரம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், நீங்கள் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள், சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்கள். சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கிய இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? சுமாராக இருக்குமா இல்லை சூப்பராக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் 5 நாளும் 11ஆம் இடத்தில் 2 நாளும் இருக்கிறார். சூப்பர். 10ல் குரு, சுக்கிரன், 11லையும் சுக்கிரன், 11 கூடிய புதனும் 11ல் ஆட்சி பீடம். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு, அதாவது மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கிய அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம், சந்தோஷகரமான ஒரு வாரம், சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். முதல்ல வருமானம் நல்லா இருக்கணுங்க. தொழில் சிறப்பாக போகணும், வருமானம் நல்லா வரணும். இது 2 இருந்தாலே எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகிடும். 10ஆம் இடத்துல 10 கூடிய சுக்கிரனும் இருக்கார், குரு பகவானும் இருக்கார், சூரிய பகவானும் இருக்கார். அப்போ வேறு என்னங்க ஓணும்? தொழில் நல்லா போகுது. அப்போ 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார், நல்லா வருமானம் வரப்போகுது. அதையும் தாண்டி 2 கூடியவன் 11ல் ஆட்சி பீடம். அப்போது லட்சுமி கடாட்சம் என்பது சிறப்பாக இருக்கும். இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்ததை காட்டிலும் 2 மடங்கு சம்பாத்தியம், 2 மடங்கு வருமானம் தங்கும். சில பேர் கையில் நிற்கலன்னுவாங்க, வாங்கலாம் கையில் நிற்கலங்க. ஆனால் இப்போ பேங்க் பேலன்ஸ் உயரக்கூடிய ஒரு நிலையும் வரும். அப்போ அந்த அளவுக்கு வருமானம் வருதுன்னு சொன்னால் செலவினங்கள் பண்ணத்தானே ஆகணும். சிறப்பான ஒரு அம்சம் இருக்கிறது இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள். ஆனாலும் கூட ராசிநாதன் நல்ல நிலையில் குருவோடு இணைந்திருந்தாலும் ராசியை சனி பகவான் பார்க்குறார். இந்த ராசியை சனி பகவான் பார்த்தா என்ன அப்படின்னா, கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க, மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க, தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. சமூகத்தில் அவப்பெயர் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். எச்சரிக்கையோடு இருங்க. ஏன்னா குரு பார்வை கோடி நன்மைன்றான், ஆனால் சனி பார்வை பிரச்சனைகள் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும். என்னதான் இருந்தாலும்
2ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு. பாருங்கள், சாதிக்க போகிறீங்க. குடும்பத்திலிருந்து வந்த சண்டைகள் சச்சரவுகள் எல்லாம் விலகி சந்தோஷ நிலைக்கு சகஜ நிலைக்கு மாறக்கூடிய ஒரு சூழல் வந்தாச்சு. குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரம். முதல்ல குடும்பத்தில் நிம்மதி, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறார். அற்புதமாக இருக்குது. 2ஆம் இடம் நல்லா இருக்குன்னு சொன்னால் அதை விட ஒரு சிறப்பு வேறு என்னங்க வேணும்? சிறப்பாக இருக்கும். இந்த 3ஆம் இடத்தை அதிபதி சுக்கிரன் நல்ல நிலையில் 10ஆம் இடத்துல இருக்கார். 3 10 இருக்கிறார். சூப்பர். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது. நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு. எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். 10ஆம் இடத்துல இருக்கார். தொழில் ரீதியாக நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும், உத்தியோக ரீதியாக எந்த முயற்சி எடுத்தாலும் அது வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னு சொல்கிறார். 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இது நாள் வரைக்கும் 4ஆம் இடத்தை சனி பார்த்துட்டு இருந்தார். இப்பவும் பார்த்துட்ருக்கார். 4ஆம் இடம் என்பது மாத்திருஸ்தானம். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு சென்றீர்கள். அழைத்து சென்று செலவுகள் ஏற்பட்டது. வண்டி வாகனங்களுக்கு செலவு வந்தது. வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு கூடிச்சு. இப்போ அதே சனி பார்த்தாலும் குரு பார்வை கோடி நன்மை என்பதால் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம், வண்டி வாகனங்களால் ஆதாயம், நல்ல சவாரி கிடைச்சி சம்பாத்தியம் கிடைக்கும். படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. சுகஸ்தானம் சிறப்பாக இருக்குது. சுகஸ்தானம் சிறப்பாக இருக்குது. ஆரோக்கியஸ்தானம் அதை விட சிறப்பாக இருக்குது. அப்போது இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் என்னதான் லக்னத்தை சனி பார்த்தாலும் தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை என்று சொன்னாலும் கூட சுகவாசியாகவும் ஆரோக்கியவாசியாகவும் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். நல்லதே நடக்கும். அற்புதமான ஒரு வாரம். 7ஆம் இடத்துல சனி பகவான் எங்கே போனாலும் மூஞ்சி உருன்னு வச்சுப்பாங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் ரெடிமேட் புன்னகையை வரவழைத்து கொண்டு நீங்கள் சூதனமாக நடந்துக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும். இல்லைனா நீங்கள் சுதாரிக்கலைன்னா பிரச்சனை பெருசாகிடும். எச்சரிக்கையாக இருங்க. நண்பர்கள் உதவ மாட்டாங்க, ஓடி ஒளிவாங்க. கூட்டு தொழிலில் பிரச்சனை வரும். கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். 8ஆம் இடத்துல ராகு இருக்கார். அறிமுகம் இல்லாத இடம், அறிமுகம் இல்லாத நபர்களிடம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, வேலை பார்க்குற இடம், இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல, பொது இடத்துல நீங்கள் யார்கிட்டையாவது பேசி ஒன்று கிடக்கு ஒன்று பேசி பிரச்சனை ஆகிடும். எச்சரிக்கையாக இருங்க. அது போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, வம்பு வழக்குன்னு போயிடும். இல்லை அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு போயிட்டு உங்களுக்கு உபத்திரமாக வந்து நிற்கும். எச்சரிக்கையாக இருங்கள். 9ல் செவ்வாய், அதாவது ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். இந்த 10ஆம் இடம் குரு இருக்கார். 10ல் சுக்கிரனும் இருக்கார், சூரியனும் இருக்கார். அதாவது தொலைக்காட்சி, சினிமா போன்ற கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், அரசாங்க ஊழியர்கள், வங்கி பணியாளர்கள், இன்சூரன்ஸ் பணியாளர்கள், நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள், சொந்தமாக கடைகண்ணி வச்சிருக்கக்கூடியவர்கள், அதாவது தங்கம் உற்பத்தியாளர்கள், நகை உற்பத்தியாளர்கள், நகை வியாபாரிகள், துணி உற்பத்தியாளர்கள், துணி வியாபாரிகள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. பணம் பல வகையில் வந்து பையை நிரப்புங்க. பெண்களால் அனுகூலங்கள் ஏற்படும். அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். அதே நேரத்தில் அரசாங்கத்தால் அனுகூலம், தந்தையால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு வாரம். நீங்கள் இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்கள் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும். இந்த வாரம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு
ஒரு சிறப்பான ஒரு வாரமாக அமையப்போகுது. கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. உத்திரம் 2-3 பாதங்கள் 4 பாதங்கள், அஸ்த நட்சத்திரம், சித்திரை 1-2 பாதங்கள் உள்ளடக்கியது. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. புத பகவான் தனது இன்னொரு வீடான மிதுனத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? சுமாராக இருக்குமா, ஒரு சூப்பராக இருக்குமா? என்னங்க, ராசிநாதன் தன்னுடைய இன்னொரு வீடான 10ஆம் இடத்தில் ஆட்சி பீடம் ஏறி இருக்கிறார். அவர் என்ன மாதம் 12 மாதமாக உட்காந்துருக்காரு ஆட்சி ஒரே இடத்துல. ஒரு மாதம் தாங்க தன்னுடைய வீட்டுக்கு வரார். அப்போது தன்னுடைய 10ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது 10ஐ பலப்படுத்துவாரா இல்லையா? தொழிலில் ஒரு பெரிய ஒரு புரட்சியை தருவாரா? நல்லது செய்வாரா? கண்டிப்பாக செய்வார். பத்திரிகைத்துறை, மீடியாத்துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள், ஜோதிட அறிஞர்கள், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், இன்னும் பிற எத்தனையோ பேர் இருக்காங்க. எல்லோருக்குமே இந்த வாரம் தொழில் அமைஞ்சி நல்ல சம்பாத்தியம் பார்க்க போகிறீங்க. உங்கள் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். உங்கள் திறமையை பாராட்டக்கூடிய, மெச்சக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் எங்கே இருக்கார்? 9-10 இருக்கார். சூப்பர். அப்போ நல்ல பண வருவாய், பொருள் வருவாய், லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரம். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் நிம்மதியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனாலும் 7 ராகு இருக்கிறதால கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருங்க. மற்றபடி 3ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். அது குறிப்பாக 3ஆம் இடம் செவ்வாயனுடைய வீடாக இருக்கிறதால இந்த ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு உள்ளவங்க 10-11 இருக்கிற உங்களுக்கு இப்போது நம்பர் 1 நம்பர் 2 பொசிஷன் வந்தாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது. குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதத்தாலும் உங்களுக்கு இந்த வாரம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு ஒரு சந்தோஷகரமான ஒரு வாரம். 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். இந்த கன்னி ராசியில் பிறந்த இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது ஒரு வசப்படும். அவங்க எக்ஸாம் எழுதுகிறாங்க, நீட் எக்ஸாம், யூனிவர்சிட்டி எக்ஸாம், பேங்க் எக்ஸாம், இல்லை வேலைக்காக எக்ஸாம், எது எழுதினாலும் தேர்ச்சி பெற்று முன்னணிக்கு வரக்கூடிய சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லலாம். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். 7ஆம் இடத்தில் ராகு. கூட்டு தொழில் செய்கிற இடத்துல எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. கூட்டாளிகள்கிட்ட பார்த்து பேசுங்க. கணவன் மனைவி விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி எதிரோடு, பக்கத்தோடு, அக்கம் பக்கம், நீங்கள் எங்கே பார்த்தாலும் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணி எல்லோரும் மூஞ்சி ஒருன்னு வச்சுருப்பாங்க, எதிர்ப்பாக இருப்பாங்க. நீங்கள் ரெடிமேட் புன்னகையை வரவழைத்து கொண்டு நீங்கள் எச்சரிக்கையோடு இருந்தீர்கள் என்று சொன்னால் ஓரளவுக்கு பிரச்சனைகள் சமாளிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் இடத்தை சனி பார்ப்பது என்பது சரியில்லாத ஒரு சூழல். அதனால் ஒரு சிலருக்கு அசிங்கம், அவமானங்கள் ஏற்படலாம். எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க. மற்றபடி 9ஆம் இடம் சிறப்பாக இருப்பதால் லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். நீங்கள் உத்தியோகத்துக்கு போகிறீங்க, உயர்கல்விக்கு போகிறீங்க, சொந்த தொழிலுக்காக போகிறீங்க, இல்லை கல்வி உயர்கல்விக்காக போகிறீங்க, எதுக்கு சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரம், வல்லமை வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். இல்லை இதெல்லாம் இல்லைங்க, நாங்கள் ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலாவுக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு சாத்தியமாகும், சந்தோஷமாகும். நிதித்துறை, நீதித்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. சினிமா துறை மற்றும் தொலைக்காட்சி துறையில் பணியாற்றுபவர்கள் சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த இன்டீரியர் டெக்கரேஷன், வர்ணம், அதாவது பெயிண்டர்ஸ்,
அதாவது கலை நுணுக்கங்கள் செய்யக்கூடிய அன்பர்கள், ஆர்ட் டைரக்டர், ஆர்ட் வரைகிறவங்க, எல்லாருக்குமே சிறப்பான காலம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்குது. உத்தியோகஸ்தானம், அரசு ஊழியர்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். சந்தோஷமான ஒரு வாரம். ட்ரான்ஸ்ஃபர் வேணுமா ட்ரான்ஸ்ஃபர், ப்ரொமோஷன் வேணுமா ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் வேணுமா இன்க்ரிமெண்ட், எது உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய தருணம் வந்தாச்சு. அதில் குறிப்பாக சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ரெட்டிப்பு வருமானம், ரெட்டிப்பு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நிலை. என்னதான் இருந்தாலும் 12ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. கொஞ்சம் செலவினங்கள், சுப செலவும் ஏற்படும், அசுப செலவும் ஏற்படும். எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு 9ல் குரு, ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு அப்படின்றதால இந்த 9ஆம் இடம் சிறப்பாகிறது. அதாவது தந்தை வழி சொந்தங்களால், மூதாதையர் சொத்துக்களால் நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது. உங்கள் தந்தைக்கும் யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு வாரம். சமூகத்தில் அவருக்கு பேரு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. சூரியனும் குருவும் ஒன்றா இணைஞ்சு இருக்கிறது. அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், தரகர்கள், இவங்கள்லாம் கொஞ்சம் சனி பார்வையில் இருக்கிறதால எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் மற்றவர்களால் சீட்டிங், அதாவது ஏமாற்றப்படக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு வரலாம். ஒரு சிலருக்கு உங்களுடைய பொருட்கள் களவாடப்படலாம். இல்லை நீங்களே ஒரு பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ வரும்போது மறந்து வச்சுட்டு வந்துடலாம். அப்படி ஒரு நிலை வரும். விழிப்புணர்ச்சியோடு இருங்க. ஆனாலும் குருவருளும் திருவருளும் உங்களை காப்பாற்றப் போவதால் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு சில்வர் ஜூப்ளி, ஒரு பொற்காலம். இந்த வாரம் மகிழ்ச்சிகரமான ஒரு வாரம். நீங்கள் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிர பகவான் தனது இன்னொரு வீடான ரிஷபத்தில் 5 நாட்களும், மிதுனத்தில் 2 நாளும் சஞ்சாரம் செஞ்சு பலனை தர இருக்கிறார். சித்திரை 2-3, அதாவது சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு சுமாரான பலனை தருமா, இல்லை சூப்பரான பலனை வாரி வழங்கப் போகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் நல்ல நிலையில் ஆட்சி பீடத்தில் இன்னொரு வீடான தனது ரிஷபத்தில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. குருவோடு இணைஞ்சிருக்கிறது அதை விட சிறப்பு. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். குரு இது நாள் வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்து வந்த குரு 8க்கு வந்துட்டார, பிரச்சனை ஆயிடுச்சே, இனி நமக்கு அவ்வளோதானா அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்கில் இருக்கிறீங்க. குரு ஸ்தான பலம் இல்லைனாலும் பார்வை பலம் இருக்குது சார். குரு பார்க்க கோடி நன்மை சார். குரு 8ல் இருந்தாலும் அவர் எங்கெல்லாம் பார்க்க போகிறார் பாருங்கள். 2ஆம் இடத்தை பார்க்க போகிறார், சூப்பர். 4ஆம் இடத்தை பார்க்க போகிறார், அருமையான இடம். 12 பார்க்க போகிறார். அப்போ 2ஆம் இடத்தை குரு தனகாரகன், தனஸ்தானத்தை பார்த்தால் தன பிராப்தி உண்டு அல்லவா. இது நாள் வரைக்கும் சனி பகவான் பார்த்துருந்து இந்த துலா ராசி என்பர்களுக்கு வருமானம் இல்லை, வருமானம் இருந்தால் செலவு அதிகம், குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருந்தது, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா 2ஆம் இடத்தை சனி பார்த்தார். ஆனால் குரு பார்க்கல. இப்போ குரு பார்த்துட்டார். அதே சனி 2ஆம் இடத்தை பார்க்குறார், குருவும் பார்க்குறார். அப்போ என்ன அப்படின்னாக்கா, நல்ல பணவரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம். இதனால் வரைக்கும் இருந்து வந்த குடும்பத்தில் பிரச்சனைகள், கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் விலகி சகஜ நிலைக்கு, சந்தோஷ நிலைக்கு மாறக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் இதனால் வரைக்கும் மதிப்பு மரியாதை இல்லை. ஆனால் இப்போ உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும். ஏன்னா
வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த துலா ராசி அன்பர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஜோதிட அறிஞர்கள், இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அற்புதமான காலம். உங்கள் சொல் வெல்லும், ஃப்ளரிஷ் ஆகும், நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. இவ்வளோ நாளாக எங்கேப்பா இருந்த நீ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் திறமைகள் வெளிப்பாடாகும், உங்களுக்கு ரேட்டிங் கூடும் அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் இடத்து அதிபதி 8க்கு போயிட்டார். 3ங்கிறது துர்ஸ்தானம், 8ங்கிறது துர்ஸ்தானம். கெட்டவன் கெட்டிடில், தட் மீன்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ஒன்றும் குறை கிடையாது. குருவால் நன்மைகள் நடக்கப் போகிறது. 4ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். சூப்பர். மாத்திருஸ்தானம் சொல்லக்கூடிய இடம். இப்போ 4ஆம் இடத்தை யார் ஒருவருக்கு குரு பார்த்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் 4ங்கிறது வீடு, வாகனம், தாயார் ஸ்தானம். இப்போ அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும். வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சவாரி கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். ஒரு சிலர் வண்டி விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலம். வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டம் வாங்க, ஏதாவது ஒன்று. 4வது சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் 4ஆம் இடம். அப்போ சுகஸ்தானம் அப்படின்னா சுகவாசியாக இருக்க போகிறீர்கள். இனி உங்களுக்கு சுகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த வாரம் அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடம் சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப், எல்லாமே உங்களுக்கு கைக்கு வரும், தேடி வரும். லக்ஸூரி லைஃப். 4க்கும் 5க்கும் உடைய சனி பகவான் 5ஆம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறார். இதுவும் ஒரு அற்புதம். சிவகடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம். பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும், ரிஷிகள், முனிகள், குருமார்களுடைய ஆசீர்வாதத்தாலும் பிள்ளைகளுடைய வளர்ச்சி, கல்வி மேம்பாடு அடையக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த 6ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். அஷ்டலட்சுமி யோகத்தை தரக்கூடிய ஒரு நிலை. 6ஆம் இடம் என்று சொன்னால் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். 6ஆம் இடம் அப்படின்னும் பொழுது அற்புதங்க. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இது அற்புதமான தருணம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். உயர்கல்விக்காக சென்றாலும் சரி, உத்தியோகத்திற்கு சென்றாலும் சரி, இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி, நிச்சயம் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு. அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த 7ஆம் இடத்து அதிபதி 7இல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும். அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும். இருந்தாலும் சனி பார்வையில் செவ்வாய் இருப்பதால் கொஞ்சம் உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருப்பாங்க, மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பாங்க. வேலை பளு இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து, நகை, நட்டு, லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். இந்த சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்கார். புதன், சூரியன் 3 கிரகங்களும் அங்கே இருக்காங்க. அப்போது புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். அதே நேரத்தில் பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், மீடியா அதாவது சினிமா லைனில் இருக்கிறவங்க, இப்போ அதே டெலிவிஷனில் வேலை பார்க்குறவங்க, அதாவது டிவி சீரியலில் நடிக்கிறவங்க, அதை டெக்னீஷியன், அனைத்து அன்பர்களுக்கும் சிறப்பான காலம். ஆனாலும் சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்ப்பதால் வேலையில் லாபம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு ஏற்றளவில் இருக்கும், ஆனால் கைக்கு வருவதில் காலதாமதமாகும். மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதம். மற்றபடி 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதால்
ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். நல்ல தூங்குவீங்க, நல்லா சாப்பிடுவீங்க, உறங்குவீங்க, எந்த குறையும் இருக்காதுங்க. ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட், ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். மற்றபடி உங்களுக்கு இந்த துலா ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நிச்சயமாக நல்ல வாரம், அமக்கலமான ஒரு வாரமாகத்தான் விளங்கப் போகிறது. சந்தோஷமாக இருக்கப் போகிறீர்கள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகப்பெருமானை வணங்குங்கள். கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள். விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. விருச்சிகம் நுழைந்தால் விருத்தி ஆகும்னு சொல்லுவாங்க. அற்புதமான ஒரு ராசியான டென்ஷன் பார்ட்டிங்கெல்லாம் கோபக்காரங்க, எளிதில் உணர்ச்சி வசப்படுவார்கள். ஆனால் எங்கே போய் வேலை பார்க்குறாங்க, அடுத்தவங்ககிட்ட போய் வேலை பார்த்தாங்கன்னா அடுத்தவங்களுக்கு சம்பாரித்து கொடுப்பாங்க. ஆனால் சொந்தமாக பண்ணுற இடத்துல அவங்க பெருசாக சம்பாதிக்க மாட்டாங்க. அதுதான் அங்கே இருக்கிற ஒரு நிலை. மற்றபடி ராசியை சனி பகவான் பார்த்துருந்தார். இது நாள் வரைக்கும் டென்ஷன், பரபரப்பு, மந்திச்சூட்ட மாதிரி இருந்தீங்க. இப்போது ராசியை சனி பார்க்குறார். ஆனால் குரு பார்வை கோடி நன்மை. விசாகம் 4ஆம் பாதம், அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கி இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சுமாராக இருக்குமா, சூப்பராக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராகவே இருக்க போகுது. காரணம், இந்த குரு பகவான் ஒருத்தரே போதுமாங்க. 7ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். ஸ்தான பலம் வந்தாச்சு. 7ல் இருக்கிற குரு பார்வை பலம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடம் ராசி 3ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அற்புதத்திலும் அற்புதம். உங்களை பொறுத்தவரையிலையும் கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். இது நாள் வரைக்கும் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வந்தது, சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வந்தது. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோவை விட்டு கொடுத்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம். ஓடி ஒளிந்த நண்பர்கள் தேடி வந்து உதவி புரிவார்கள். உதாசீனப்படுத்திய உறவினர்கள் உறவாடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய நிலை. இது நாள் வரைக்கும் எங்கே போனாலும் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எல்லா இடத்துலையும் டென்ஷனாக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தா நம்ம போனால் எல்லோரும் சிரித்து வரவேற்கிறாங்க. எப்படி, ஏன் அது அப்படின்னா அதுதான் நேரம். டைம் இஸ் த கோல்டு. அதாவது நேரம் தான் பொன் போன்றது. இப்போ கிரகங்கள் அதை தருகிறது. அதாவது எல்லாம் எதிர்ப்பாக பேசுகிறவங்களும் இன்றைக்கி ஆதரவாக பேசுவாங்க. காரணம் 7ஆம் இடத்துல குரு. இது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி ராசியை குரு பார்க்குறதால இது வரைக்கும் தெளிவில்லாமல் இருந்தீங்க, மந்திச்சு விட்ட மாதிரி இருந்தீங்க. இப்போ தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லை தொழில் பண்ணுற இடத்துலையோ உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு. சாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக, சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறார். 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம். இது நாள் வரைக்கும் எந்த முயற்சி எடுத்தாலும் அது சக்ஸஸ் ஆகலை. ஆனால் இப்போ அப்படி இல்லை. 3ஆம் இடத்தை குரு பார்க்குறதால சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி பெறும் என்று சொல்லலாம். இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து பேதம் இருந்தது. இப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்காக அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக, உங்கள் வீட்டுக்கு அவங்க வர பரஸ்பரம் நல்லா இருக்குது. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டப்போகிறது. ஒரு சிலருக்கு குறுகிய தூர பயணமும் ஏற்படும். நல்லது நடக்கும். தூர பிரயாணம், அதாவது தொலைதூர பிரயாணத்தை மேற்கொள்வீர்கள். அதற்கான அடித்தளம் இடக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு. இந்த சனி பகவான் 4ல் இருக்கார். இது ஒரு மைனஸ் தாங்க. சனி பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு அவருடைய கடமையை அவர் செஞ்சே தீர்வார். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமை தருள்வார். சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். சனி பகவானுக்கு தனி சன்னதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து நிச்சயமாக தலைக்கு வர்றது தலைப்பாயோடு போகுங்க. இந்த 50-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கைகால் வலி, முட்டு வலி, முதுகு வலி எல்லாம் வரும். எல்லா வலியும் வரும்.
எந்த வேலையும் நீங்கள் செய்யலனாலும் எல்லா வேலையும் நீங்கள் செஞ்சதாகவே ஒரு டயர்டு இருக்கும். அதனால் சனியை பிரீத்தி பண்ணுங்கள், ஒன்றும் குறை இருக்காது. 5ஆம் இடத்துல ராகு, பூர்வீகத்தில் பிரச்சனைகள் வரலாம், பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கான்ட்ரவர்சி வரலாம். அதனால் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பூர்வீகத்தில் ஏதாவது வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க, செய்வீங்க, செய்யலாம். இந்த 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ராசிநாதன் இருந்து 8ஆம் பார்வையாக ராசியே பார்க்குறார் செவ்வாய். ராசியை ராசிநாதன் பார்ப்பது சிறப்பு என்றாலும் கூட, கௌரவம் புகழ் அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் கூட, சனி பார்வையில் அந்த செவ்வாய் பகவான் இருக்கிறார். அப்போது உங்களுக்கு எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்பதுங்க வைத்துவிடும். மற்றபடி தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். எச்சரிக்கையோடு இருங்க. இந்த 7 குரு, இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு திருமணத்திற்கான ஒரு நேரம் வந்தாச்சு. குருபலம் வந்தாச்சுங்களா? கண்டிப்பாக வந்தாச்சு. குருபலம் வந்தாச்சு, திருமணத்துக்கான ஒரு தருணம். அது மட்டும் இல்லைங்க, கணவன் மனைவி ஒற்றுமை, நண்பர்கள் அதே ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை, கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு காலம். 8ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் இருக்கிறார்கள். இருந்த போதிலும் புதன் உங்களுக்கு ஆட்சி பெற்றிருக்கிறார். எந்த ஒரு அசிங்கமும் அவமானமும் ஏற்பட்டு விடாது. புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வித்துறை, கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலகட்டம். இந்த 10ஆம் இடத்தை சனி பார்ப்பதால், என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எல்லா இடத்துலையும் அதிகபட்சமான உழைப்பு தேவைப்படுகிறது. சனி பார்க்குறதால மேலாமினிக்கியாக போயிட்டு வேலைக்கு போயிட்டு கையெழுத்து போட்டு வந்துட முடியாது. 8 ஹவர் டியூட்டின்னா 10 ஹவர் வேலை பார்க்கணும். தொழிலில் கூட சரி, சொந்த தொழில் கூட மெனக்கடணும். அது ஆனாலும் இன்புட் இருக்கும் பொழுது அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் நல்ல லாபத்தை பார்க்க போகிறீர்கள், லாபத்தை அள்ள போகிறீர்கள். அதை குரு பகவான் கொட்டி கொடுக்க போகிறார். இரட்டிப்பு வருமானம், இரட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு குரு வந்ததுக்கப்புறம் விருச்சிக ராசிக்கு ஒரு யோகமான நேரம், யோகமான காலங்கள். உங்கள் காட்டில் மழை அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் 6ஆம் இடத்தில் ரிஷபத்தில் இருக்கிறார். மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த தனுசு ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? நல்ல பலனை வழங்குமா, இல்லை சுமாரான பலனை வழங்குமா? ஏன்னு கேட்டால், இந்த குரு இது வரைக்கும் 5ல் இருந்த குரு இப்போ 6க்கு போயிட்டார்னு ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்க. குருவுக்கு ஸ்தான பலம் இல்லைதான், இருந்தாலும் பார்வை பலம் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். குரு பாருங்கள், 10ஆம் இடத்தை பார்க்க போகுது, 2ஆம் இடத்தை பார்க்க போகுது. அதை விட ஒரு சிறப்பு, ஒரு கொடுப்புன வேறு என்னங்க வேணும்? சனி 3ஆம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் இருக்கார். 4ல் ராகு, சில ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸ் இருக்குது. 5 செவ்வாய் 5ல் ஆட்சி போயிடும். 7 புதன் 7ல் ஆட்சி போயிடும். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக சிறப்பாக இருப்பதால் இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்குமா அப்படின்னா சூப்பராக இருக்க போகுதுங்க. நினச்சதை சாதிக்க முடியும். அதுவும் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக பெரிய லெவலில் சாதிப்பீங்க. சம்பாத்தியம் என்பது சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். குடும்பத்தில் இந்த 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள்,
வழக்கறிஞர்கள், ஜோதிட அறிஞர்கள், மேடை பேச்சாளர்கள் இது போன்ற வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி நல்லது நடக்கக்கூடிய ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். பாருங்கள், இந்த குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்த்துட்ருக்கார். 10ல் கேது இருந்தது. இது நாள் வரைக்கும் நம்ம என்ன சொன்னோம், 10ல் கேது இருக்கிறதால இருக்கிற இடத்த சுருக்குவார். தொழிலில் நீங்கள் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, இருக்கிறத வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 10ஆம் இடம் சிறப்பாகி விடுகிறது. குரு கேது காம்பினேஷன் ஆகிடுது. குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகம், குபேர சம்பத்து. அது மட்டும் இல்லை, ஞான மார்க்கம், அதாவது ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும். 50-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். கோயில் குளங்களுக்கு போவீங்க, தான தர்மங்கள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதால இந்த தொழில், சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க நம்பி கடனை வாங்கி தொழிலில் போடுங்க. அது சொந்த தொழிலில் நிச்சயமாக போடலாம். அதாவது வங்கிகளின் மூலமாக, அரசின் மூலமாகவோ, தனியார் துறை மூலமாகவோ கடன் உதவிகளை பெற்று தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். 10ஆம் இடம் மேன்மை தரக்கூடிய ஒரு இடம். தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை கண்டிப்பாக ஏற்படும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு, அரசு உத்தியோகம், தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறது, இப்படி எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு ஒரு மேன்மையான ஒரு வாரமாக இது இருக்க போகிறது. படித்து முடித்த இளைஞர்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கங்க. ஒரு ஜோசியர்கிட்ட அணுகி நீங்கள் தொழில் பண்ணால் சிறப்பாக இருக்குமா, இல்லை உத்தியோகம் பார்த்தா சிறப்பாக இருக்குமா? அப்போது நீங்கள் தொழில் பண்ண சிறப்பாக இருக்குன்னா தொழிலை ஆரம்பித்தா நல்ல சூடு பிடிச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க, சந்தோஷத்தை பார்க்க போகிறீங்க. உத்தியோகம் அப்படின்னும் பொழுது உத்தியோகம் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொன்னால் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயே வேலை வாய்ப்பு கிடைக்கும். அப்போது படித்து முடித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, அதிகாரிகள்கிட்ட தொல்லை, கூட வேலை பார்க்குறவங்ககிட்ட பிரச்சனை இருந்தது, இப்போ இதெல்லாம் சரியாகி சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழல். நிர்வாகத்தில் நல்ல பேர் கிடைக்கும். உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 10ஆம் இடம் சிறப்பாக இருக்குன்னா 2ஆம் இடம் பணம் வந்து தானே ஆகணும், வருமானம் வந்து தானே ஆகணும். அப்போ நல்ல வருமானம் வரும். கண்டிப்பாக உங்களுக்கு வங்கி கணக்கு உயரும், பேங்க் பேலன்ஸ் உயரும். குடும்பத்தில் பணம் வந்தால் 10 வந்துடுங்க, சந்தோஷம் தானாக வந்துடும். அப்போ குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் சென்று விட்டு வர முடியும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு இந்த 3ஆம் இடம் சனி பகவான் இருக்கார், உபஜெயஸ்தானம். இது நாள் வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு எடுத்தார். ஆனால் இப்போ அவர் கொடுக்குற ஸ்டேஜில் இருக்கிறார். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி சக்ஸஸ் ஆகும். ஆனால் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு கண்டிப்பாக வரும். இந்த 4ல் ராகு என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை, மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடலாம். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும், சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும், பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இதெல்லாம் மைனஸ். ஆனால் ப்ளஸ்ன்னு பார்க்கும் பொழுது வீடு வாங்கணும், மனை வாங்கணும், தோட்டம் வாங்கணும், வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கணும்னு நினச்சா அது 1 கோடி ரூபாய்க்கு கொண்டு போய் நிப்பாட்டும். அதனால் உங்கள் எஸ்டிமேட்டை எந்த அளவுக்கு கம்மி பண்ணிக்கணுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணிக்கிங்க. ஏன்னா பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் ராகு. அதனால் உங்கள் தகுதிக்கு மீறி ஆசைப்படாதீங்க. அதாவது ஏன்னா வாங்கிடலாம், வாங்கிட்டால் கடனை ரீபே பண்ணணுமில்ல, அதுதானே கஷ்டம். இஎம்ஐ கட்டணுமில்ல. மற்றபடி உங்களுக்கு உங்களால் எவ்வளோ சுமக்க முடியுமோ
பலுவை அதை மாத்திரம் நீங்கள் கடனாக பெற்று நீங்கள் வீடு வாசல் வாங்கலாம், கட்டலாம். மற்றபடி இந்த 4 ராகு இருக்கிறது, இந்த பிள்ளைகளுடைய கல்வி, வெளிநாட்டு கல்வி ரொம்ப சிறப்பாக இருக்கும். தாராளமாக போகலாம். நல்ல உயர்கல்விக்கு கூட வெளிநாட்டுக்கு அனுப்பலாம். எந்த குறையும் கிடையாது. இந்த 5ல் செவ்வாய் இருக்கார். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி நல்ல நிலையில் இருந்தாலும் சனி பார்வையில் இருக்கார். அப்போ பூர்வீக சொத்தில் ஏதாவது லிட்டிகேஷன் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். பூர்வீகத்தில் யாராவது உங்கள் சொத்து பத்துக்கு ஆட்டையை போடுறதுக்கு இது வரைக்கும் இடங்குது, அது வரைக்கும் எங்களுக்கு மனம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். ரிஷிகள் முனிகள் குருமானுடைய ஆசீர்வாதம் பெற்று சொல்லுங்கள். 5ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 6ஆம் இடமாக வருவதால் பிள்ளைகள், படித்த பிள்ளைகள் வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலை வாய்ப்பு பெற்று சம்பாத்தியம் பெறக்கூடிய ஒரு நிலை, அது குடும்பத்துக்கு தரக்கூடிய ஒரு நிலையும் இருக்குது. இப்போ பிள்ளைகளுடைய வருமானம் உங்களுக்கு தேடி வரும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பற்றி நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். உயர்கல்விக்காக போனாலும் சரி, உத்தியோகத்துக்கு போனாலும் சரி, இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி, கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். கலைத்துறை, சினிமாத்துறை, மற்றபடி நிதித்துறை, நீதித்துறை, அரசு வங்கி, அரசு கருவூலம், மற்றபடி நகை வியாபாரம், துணி வியாபாரம், நகை உற்பத்தியாளர்கள், துணி உற்பத்தியாளர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான காலகட்டம். 9ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் தந்தைக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரலாம். எச்சரிக்கையோடு இருந்துங்க. மற்றபடி தொழில் ரெட்டிப்பு வருமானத்தை தேடித்தரப்போகிறது. அதனால் வருமானம் வருது, தொழில் நல்லா இருக்குது, வருமானம் வருதுன்னா செலவு பண்ணி தானே ஆகணும். அப்போ பாருங்கள், உங்களுக்கு 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். செலவினங்கள் ஏற்படும். அது சுப செலவாகத்தான் அமையப்போகிறது. மற்றபடி இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராகவே இருக்குங்க. ஆனால் 10ஆம் தேதி 11ஆம் தேதி சந்திராஷ்டம நாட்கள் வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணா, நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். கந்தசஷ்டி கவசம் சொல்லுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். இந்த வாரம் தனுர் ராசி அன்பர்களுக்கு சந்தோஷகரமான ஒரு வாரம். சந்தோஷகரமான மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் தனது இன்னொரு வீடான கும்பத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். எந்த ஒரு ராசிக்கும் ராசிநாதன் அமர்ந்தால் கொண்டாட்டம். ஆனால் இந்த மகர கும்ப ராசிகளுக்கு ராசிநாதன் அமர்ந்தால் கொண்டாட்டமும் இருக்குது, திண்டாட்டமும் இருக்குது. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக தான் இருக்குமா? 7.5 சனி நடக்குது அப்படின்னு நினைப்பீங்க. அதுதான் இல்லை. 7.5 சனி நடக்குது. பட் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருக்கிறது. குறிப்பாக 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. ஸ்தான பலம் மட்டுமல்ல, பார்வை பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கிருந்து 9ஆம் இடம் 11ஆம் இடம் ராசியை பார்ப்பதால் இந்த வார மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அற்புதமாக இருக்குமா? அற்புதமாக இருக்கும். என்னதான் 7.5 சனி நடந்தாலும், ஒரு தெளிவில்லாத சூழல் இருந்தாலும், இந்த குரு பார்க்க கோடி நன்மை. தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு உங்களுடைய வேலையிலையும் சரி இல்லை தொழிலையோ இன்வால்மெண்ட்டோடு வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல். சரி, அடுத்தது இந்த சனி பகவான் இருக்கார், 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னும் பொழுது குடும்பஸ்தானத்தில் இருக்கார்.
குடும்பத்தில் பிரச்சனை வரும், குடும்பத்தில் விரயங்கள் வரும். இப்போது இதை சரி பண்ணுறதுக்கு, அதாவது இந்த சனிக்கு பிரீத்தி பண்ணணும். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமை தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். உங்களுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். இந்த 7.5 சனி மகர கும்பராசி அன்பர்களுக்கு சனி பகவான் இந்த 7.5 சனிக்கு ஒன்றும் தீய பலனை பெருசாக தரமாட்டார். உண்மையாக உழைக்கக்கூடியவர்கள் நீங்கள். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும். அதுவும் முதல் 19, அதாவது முதல் ரவுண்டு நடக்குது பாருங்கள். 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் சிரமம் அதிகமாக இருக்கும். படிப்பில் கவனம் இருக்காது. மற்றபடி 2வது சுற்று, அதாவது 2வது ரவுண்டு 7.5 வர்றவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம், இதுதான் பாதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல வழியை காட்டிட்டு போவார் இந்த சனி பகவான். உங்களை பொறுத்த வரலையும் பார்த்திங்கன்னா பொருளாதார மேன்மை இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல, அதாவது சனி பகவான் மறுபடியும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 27 வருஷம் ஆகுங்க. அப்போது ஒரு ராசிநாதன் ராசியிலேயோ தன்னுடைய 2வது வீட்டிலையோ வந்து அமருகிறார் என்று சொன்னால் நல்லது தானே செய்வார். குடும்பத்தை அமைச்சு கொடுப்பார், குடும்ப மேன்மை இருக்கும், பொருளாதாரத்தை அமைச்சு கொடுப்பார். இப்படி பல நல் வழிகளை தேடித்தரக்கூடிய ஒரு காலகட்டம். இருந்தாலும் 2ஆம் இடத்தில் வாக்குஸ்தானத்தில் சனி இருப்பதால் பொருளாதார மேன்மை இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், வச்சுக்க வேண்டாம். அதே நேரத்தில் குடும்ப ஒற்றுமை பேணி காக்க வேண்டும். அதாவது ஒருத்தருக்கு கொஞ்சம் மனஸ்தாபமாக சண்டை சச்சரவு இருந்தாலும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா தான், கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, மற்ற குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் யாராவது ஒருத்தர் அவங்க பங்குக்கு மல்லு கட்டி சண்டைக்கு நின்னாலும் நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா ஓரளவுக்கு பிரச்சனைகள் சமாளிக்கப்படும். மற்றபடி 3ஆம் இடம் உபஜயஸ்தானத்தில் இந்த ராகு பகவான் அமர்ந்திருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராகு 3ல் இருக்கார் அப்படின்னா சூப்பர். அதாவது உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். அதுலேயும் குறிப்பாக தொழிலில் வந்து நீங்கள் பெரிய லெவலில் ரீச் பண்ணலாம், நல்ல சம்பாத்தியம் பண்ணலாம். இப்போ 100 ரூபா வருமானம் வந்தால் போதும்னு நினச்சா 100 ரூபா கட்டே கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு ராகு பகவான் சொந்த தொழிலாகட்டும் உத்தியோகத்திலாகட்டும் நல்ல ஒரு மேன்மையான பலன்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார். வெளிநாட்டு சந்தர்ப்பம், வெளிநாடு போய் சம்பாதிக்கணுன்றவங்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். வீடு வாங்க, மனம் வாங்க, தோட்டம் வாங்க, துறவு வாங்க, வீடு கட்ட உங்களுக்கு இது 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் ஒரு ஏற்றதான ஒரு சரியான ஒரு சந்தர்ப்பம். இருந்தாலும் சனி பார்வையில் இருப்பதால் கொஞ்சம் அதிக சிரமம் இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து, அதாவது உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்து வாங்கணும். பேசும்போது பார்த்து பேசணும். மற்றபடி 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதும்பாங்க. குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் நீங்கள் இந்த வாரம் சாதிக்க போகிறீங்க. குரு பார்வை கோடி நன்மை. 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. உங்களை பொறுத்தவரையில் ஸ்பிரிச்சுவல் நாட்டம், அதாவது ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள், தான தர்மங்கள் செய்வீர்கள். இல்லை ஒரு சிலர் வந்து ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேர்லையாவது வெளியூர் வெளிமாநிலம் போயிட்டு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கைகூடி வரும். உயர்கல்விக்கு போவீங்க. ஒரு சில இளைஞர்கள் உயர்கல்விக்காக கூட செல்ல வேண்டிய சூழல் வரலாம். மற்றபடி 11ஆம் இடம் சிறப்பாக இருக்குது, 9ஆம் இடம் சிறப்பாக இருக்குன்னா அப்போ தொழில் நன்றாக இருக்கும். தொழில் நல்லா இருந்தால் தானேங்க லாபம் நல்லா வரும்.
அப்போ 9ஆம் இடம் சிறப்பாக இருக்குன்னா தொழிலில் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது பிரான்ச்சு எக்ஸ்ட்ரா இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம், இல்லை தொழிலை விரிவாக்கம் செய்யலாம். எது செய்தீர்கள் என்று சொன்னாலும் இன்புட்டு கடன் வாங்கி தொழிலில் போட்டிங்க, எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்க அவ்வளோக்கு எவ்வளோ வருமானம் வரும். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 11ஆம் இடம் அப்படின்னும்பொழுது சிறப்பாக இருக்கிறது 11. அதாவது முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்ல தகவல் வரும். சட்டுப்புட்டுன்னு மேரேஜ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மகர ராசிக்கு 12, 13, 14 சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க. இந்த 3 நாளும் சந்திராஷ்டமம்னு சொல்லியிருந்த சொந்த வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள். இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மற்றபடி இந்த மகர ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு, மூலத்திரிகோண வீடு. சனி பகவான் இப்பொழுது ராசியில் தான் இருக்கிறார். அவிட்டம் 3, 4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கும்பராசி. சனி பகவான் பொறுத்தவரை எந்த ஒரு ராசிக்கும் அந்த ராசிநாதன் வந்து அமர்ந்தால் கொண்டாட்டம். ஆனால் அந்த மகர கும்ப ராசிகளுக்கு ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டமும் இருக்குது, திண்டாட்டமும் இருக்குது. திண்டாட்டம் ஒன்றும் இப்போ பெருசாக கிடையாது, இருந்தாலும் 7:30 ஸ்டார்ட் ஆகிடுது பாருங்கள். 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் படிப்பில் அந்த அளவுக்கு நாட்டம் இருக்காது அப்படின்னு சொல்லணும். மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது. 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம், இதுதான் பாதைன்னு ஒரு வழி வகுத்துட்டு போகும், நல்லது செஞ்சுட்டு போகும். அதனால் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமை தருள்வாய், சச்சரவென்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க என்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். சனீஸ்வர பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து. மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். இந்த 2ல் ராகு இருக்கிறதால குடும்பஸ்தானத்தை நல்லாவே பிரிப்பார். அப்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். குடும்ப உறுப்பினர்கள் யாராக அதாவது கணவன் மனைவி தவிர மற்ற குடும்ப உறுப்பினர்களும் சரி, கணவன் மனைவியும் சரி, யாராக இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லணும். ஏன்னு சொன்னால் 2ல் ராகு இருந்தால் வாக்குஸ்தானத்தில் போய் ராகு இருக்கிறது சரியில்லாத சூழல். அனாவசிய பேச்சுக்கு கூட தடிப்பாக இருக்கும். ஏன்னா பிரம்மாண்டமாக இருக்கும். சில நேரம் தேவையில்லாத ஒருத்தரை பேசி ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. அப்போ தேவையில்லாத அனாவசிய பேச்சு அனாவசிய பிரச்சனையை கொண்டு வரும். ஆனால் குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை இருக்கும், நல்ல பண வருவாய் இருக்கும், பொருள் வருவாய் இருக்கும். சிறப்பான ஒரு காலமாக அப்படின்னா சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் யாருக்காவது திருமணம் ஆகுது, இன்னொரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா வரும், இல்லை குழந்தை பாக்கியம் ஏற்பட்டு ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா வரும். பொருளாதாரத்திலையும் நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் 2 மடங்கு சம்பாத்தியத்தை பெற்று தருவார் இந்த. ஆனால் இந்த வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கும்பராசி என்பவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. 3ஆம் இடத்துல செவ்வாய் காரகோ பாவனாஸ்தி. இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். அதே நேரத்தில் உங்களுக்கு சனி பார்வை இருக்கிறதால எடுக்கிற முயற்சிகள் காலதாமதமாகும். மற்றபடி பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற லைன்களில் வேலை பார்க்குறவங்க எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும். இந்த 4ஆம் இடத்துல மாத்திருஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறது மிக சிறப்பு. தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். மற்றபடி பார்த்திங்கன்னு சொன்னால் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும். அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும். சினிமா, அதாவது 4ஆம் இடத்துல இருக்கிற கிரகங்கள் 10ஆம் இடத்தை பார்க்க போகுது. அப்போது சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க, தொலைக்காட்சி
பிரிவில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், சீரியல் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். நிதித்துறை, நீதித்துறை, மற்றபடி அரசு கருவூலம், வங்கிகளில் பணிபுரிபவர்கள், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு, நகை உற்பத்தியாளர்கள், விற்பனையாளர்கள், துணி உற்பத்தியாளர்கள், விற்பனையாளர்கள், இவங்க இன்டீரியர் டெக்கரேஷன் அழகு நிபுணத்துவம் பெற்ற கலைஞர்கள், ஒப்பனை கலைஞர்கள், மற்றபடி பெயிண்டர்ஸு, கலை நுணுக்கம் உடையவர்கள், இவங்க எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் மிக மிக அற்புதமாக ஃப்ளரிஷ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். 5ஆம் இடத்துல 5க்குடைய புதன் ஆட்சி பீடம் ஏறியிருக்கிறார். குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், அதில் குறிப்பாக வெளிநாடு போய் உயர்கல்வி படிக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சி என்பது மிக சிறப்பாக இருக்கும். நல்ல கல்வி மேம்பாடு அடையக்கூடிய காலம். உங்களை பொறுத்தவரையிலும் 7ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். 7ஆம் இடத்தை சனி பார்த்தால் என்ன செய்யும் அப்படின்னா, கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். ஏற்கனவே 2ல் ராகு, இப்போ 7ஆம் இடத்தை சனி பார்க்குறார் அப்படின்னா, அப்போ கும்பராசியில் கணவன் மனைவி கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரக்கூடிய காலம். எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும், விட்டு கொடுத்து பழக வேண்டும். இல்லைன்னு சொன்னால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, வம்பு வழக்கு, டைவர்ஸுன்ற அளவுக்கு போகக்கூடிய நிலை வரும். எச்சரிக்கையோடு இருந்தால் குறை ஒன்றும் இல்லை, மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு. நண்பர்கள் கூட விரோதம் பாராட்டுவார்கள். தொழில் கூட்டாளிகள், தொழிலில் வந்து பிரச்சனைகள் இருக்கும் தொழில் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும். மற்றபடி நீங்கள் எதிர் வீடு, பக்கத்து வீடு, வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எல்லா இடங்களிலும் உங்களுக்கு எதிர்ப்புகள் என்பது இருந்து கொண்டே இருக்கும். அப்போது எதிர்ப்புகள் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நாசுக்காக ரெடிமேடாக புன்னகையை வரவழைத்து கொண்டு நீங்கள் அணுகிற எந்த ஒரு செயலையும் செயல்பாட்டையும் அணுகினீர்கள் என்று சொன்னால் அது ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். மற்றபடி வாழ்க்கை துணைக்கு கூட உடம்பு முடியாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. மருத்துவ செலவுகள் வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள். ஒன்று அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரணும், அல்லது அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைச்சி அதில் ஒரு வருமானம், சந்தோஷம் கிடைக்கணும். இப்படி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இந்த புதன் 5ல் ஆட்சி பெற்றிருக்கிறது. சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கும் அற்புதமான ஒரு வாரம். மற்றபடி உங்களுக்கு 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். 10க்குடைய செவ்வாயும் 8ஆம் பார்வையாக பார்க்குறார். குரு பகவானும் பார்க்குறார். அப்போ காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS, அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க நம்பி தொழில் பண்ணலாம். உத்தியோகத்துக்காக வெயிட் பண்ணுறவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் வேலை பார்க்கணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பல அற்புதங்கள் நடக்கக்கூடிய ஒரு நிலை. 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் செலவினங்கள் ஏற்படும். சுப செலவே ஏற்படக்கூடிய காலம். இந்த கும்பராசிக்கு 14, 15, 16 சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க. சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க, சோதனமாக நடந்துப்பீங்க. மற்றபடி துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. பூரட்டாதி, 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த மீன ராசிக்கு இது நாள் வரைக்கும்
குரு பகவான் 2ஆம் இடத்திலிருந்து அமக்கலமான பலனை கொடுத்தார். இப்போ 3ஆம் இடத்துக்கு சென்று விட்டார். அது ஒரு மைனஸ் தான், ஸ்தான பலம் இல்லை. இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை. குரு உங்களுக்கு 10ஆம் இடம், அதாவது குரு உங்களுக்கு 11ஆம் இடம், 9ஆம் இடம், 7ஆம் இடத்தை குரு பார்க்க போகுது. இது மாபெரும் சிறப்பு. 12இல் சனி பகவான் விரயச்சனி. அப்போ இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நன்மைகள் தரக்கூடிய நிலையில் கிரகங்கள் இருக்கின்றன என்று சொன்னால் மிகையாகாது. விரயச்சனி தான், அதாவது 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு நடக்கும். பிள்ளைகள் சரியாக படிக்க மாட்டாங்க, மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது. 2வது ரவுண்டு நடக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம், இதுதான் பாதைன்னு ஒரு நல்ல வழி வகுத்துட்டு போகும். இருந்த போதிலும் விரயச்சனி என்பது விரயத்தை தரக்கூடிய காலம். அப்போ இந்த விரயத்தை நீங்கள் சுப விரயமாக மாற்றிவிட்டீர்கள் என்று சொன்னால் மிக நன்மை. அதாவது வீடு வாங்க, மனம் வாங்க, தோட்டம் துறவு வாங்க, ஃப்ளாட்டு வாங்க, இல்லை கார் வண்டி போன்றவை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பிள்ளைகளுக்கு உயர்கல்வி, சுப செலவு, இது போன்ற சுப செலவுகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டுவீர்கள் என்று சொன்னால் அங்கே அசுப செலவுக்கு வேலை இருக்காது. அதனால் சூதனமாக நீங்கள் சுப செலவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ராகு பகவான் ராசியில் இருக்கார். எப்பவுமே ராகு இருக்கிற இடம் பிரம்மாண்டத்தை தருவார். அதாவது எந்த ஒரு முயற்சியும் எடுக்க விட மாட்டார். இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், அது இன்னும் இதை விட பெருசாக பண்ணலாம், இதை விட பெருசாக பண்ணலான்னு எதையும் காலதாமதம் ஆகும், உடனடியாக செய்ய விட மாட்டார். பிரம்மாண்ட நாயகன்னு பேர். நேற்று நைட்டு ஒன்று சொல்லுவீங்க, காலையில் எழுந்து வேறு ஒன்று செய்வீங்க. இதுதான் ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும். ஆனால் வெளிநாடு தொடர்புடைய விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தருமா என்று சொன்னால் நிச்சயமாக வெளிநாடு தொடர்புடைய விஷயங்கள் அனுகூலத்தை தரும். தாராளமாக உயர்கல்விக்காக போனாலும் சரி, உத்தியோகத்துக்காக சென்றாலும் சரி, இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி, நீங்கள் நம்பி போகலாம். வெளிநாடு தாராளமாக சம்பாதிக்க முடியும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ட்ரேடிங் ஏஜென்சி வச்சு நடத்துகிறவங்க, அது மட்டும் இல்லை, இந்த கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ், கம்ப்யூட்டர், லேப்டாப், எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் வியாபாரம் சேல்ஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் ஒரு அற்புதமான காலம். 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். வாக்குஸ்தானத்தை செவ்வாய் இருந்து சனி பார்ப்பதால் வாக்கு சாதுரியமுடைய இந்த மீனராசி அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறதால குடும்பத்தில் சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள், பிரிவினைகள், கணவன் மனைவி இடையே மட்டுமல்ல, மற்ற குடும்ப உறுப்பினர்கள் அவங்க பங்குக்கு அவங்க மல்லு கட்டி நிற்பாங்க சண்டைக்கு. வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் சண்டை சச்சரவு வரக்கூடும். இந்த 3ஆம் இடத்துல குரு இருக்கிறார், முயற்சி ஸ்தானத்தில். முயற்சி ஸ்தானாதிபதி சுக்கிரனும் அங்கே தான் இருக்கார். நீங்கள் எடுக்கின்ற எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது வெற்றியை தேடித்தரும். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் சந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டப்போகிறது. இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும். ஒரு சிலருக்கு குறுகிய தூர பயணம் ஏற்படும், அதனால் நன்மைகள் இருக்கும். ஒரு சிலர் நீண்ட தூர பிரயாணத்திற்கான அடித்தளம் போடுவீர்கள். மற்றபடி நாளுக்குடைய புதன் 4இல் ஆட்சி போயிடும். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. எந்த கோர்ஸில் சேர்த்து விடணுமோ அந்த கோர்ஸில் கண்டிப்பாக சேர்த்து விடுவீங்க.
நல்லா படிக்கக்கூடிய ஒரு யோகம் பிள்ளைகளுக்கு உண்டு. வண்டி வாகனங்களால் ஆதாயம் உண்டு. அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் உண்டு. தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் உண்டு. மற்றபடி 6ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் எதிரிகளால் தொல்லை இருக்கும். கடன் சுமை விழிப்புதுங்க வைத்துவிடும். ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம். 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இந்த மீன ராசி அன்பர்களுக்கு குருபலம் வந்தாச்சா? குருபலம் வந்தாச்சு. திருமணத்திற்கான ஒரு காலம் வந்தாச்சு. திருமணம் கைகூடி வரும். ஆண் பெண் இருபாலருக்கும் நண்பர்களால் ஆதாயம். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மை. எதிரோடு பக்கத்தோடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குற இடம், சொந்த தொழில் பண்ணுற இடம், எங்கே போனாலும் உங்களுக்கு அனுசரணையாக இருக்கக்கூடிய ஒரு காலம். எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மற்றபடி 9ஆம் இடத்தை சனி பார்த்தார். இப்போவும் சனி பார்த்துக்கிட்டு இருக்கார். ஆனால் குரு பார்வை கோடி நன்மை. தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் இருந்த காலம் போய் இப்போது தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்லவிருக்கும் நண்பர்கள் தாராளமாக செல்லலாம். ஒரு சிலர் ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் வெளிநாடு போகக்கூடிய சூழல் ஏற்படும். அதனால் அனுகூலம் கிடைக்குமா என்று சொன்னால் கண்டிப்பாக அனுகூலம் இருக்கும். பாருங்கள், இந்த குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்க்குறார். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்தாச்சு. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் லாப மிகுதி ஏற்படும். தொழிலில் அபரீதமான ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். இருந்தாலும் 12இல் சனி, செலவினங்கள், சுப செலவும் ஏற்படும், அசுப செலவும் ஏற்படும். மற்றபடி இந்த மீன ராசியில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். கந்தசஷ்டி கவசம் சொல்லுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.